வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவித்தியில் வந்திருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பேசலாம். ஸோ மைவி3 சம்மந்தமாக நமக்கு டெய்லி ஒரு அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஸோ எம்டி சார் கிட்டத்தட்ட வெளில ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு எப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க, அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா எம்டி சாருக்கு எப்போ விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு எம்டியோட ரிலாக்ஸேஷன் முழுமையாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரலாக நியூஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் கூட போட்டிருப்போம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைக்கல. பட் ஆனால் அதுக்கான ப்ராசஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு அடுத்த கம்பெனிக்கான ஆக்ஷன் எடுக்கணும், ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ அந்த தகவலை தான் பார்த்தீங்கன்னா மாற்றி நம்ம எம்டி சாருக்கு ஃபுல்லாக ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஜட்ஜ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வர போகிறதா ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. நமக்கு நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து புதிய தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த மாதம் டிசம்பர் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம எம்டி சாருக்காகவும் இருக்கட்டும், மைவி3 கம்பெனியாக இருக்கட்டும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவரையும் அவங்க மேலே எந்த ஒரு குற்றமும் பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா நிபந்தனைகளையும் இதுவரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் ஹியரிங் பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சாருக்கும் மைவி3 கம்பெனி சார்பாகவும் வரப்போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. ஸோ யாரும் கவலைப்பட வேணாம், எல்லாமே கூடிய விரைவில் ஒரு நல்ல தகவல் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம். அடுத்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஹியரிங் வரப்போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த 71 டேரக்டர்ஸ்க்கான பைலும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நமக்கு எல்லாமே ஒரு நல்ல தகவலாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட டேட் பார்த்தீங்கன்னா அவங்க எதையுமே கரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த டிசம்பர் மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 60 நாள் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பைல் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பைலில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நன்னடத்தை காரணமாக கண்டிப்பாக அடுத்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் கொண்டு வந்து தான் ஆகணும். அதில் அடுத்த ஹியரிங்கில் ஸோ அவங்க மேலே எந்த ஒரு தவறும் இல்லை, அவங்க கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல தகவல் நமக்கு வரும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பல விஷயத்தை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே தகவலை தான் நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், ஒரு நம்பிக்கை அளிக்க வர வகையில் இந்த வீடியோவை நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் மட்டும் கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். இது பிடிக்கிறங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் தாட் வருதுங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருமே இந்த டிசம்பர் மாதத்துக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி வேறு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.